நாம் வந்து நேர்மையாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நமக்கு மட்டும் அது பெருமை கிடையாது. நம்மை சார்ந்தவர்களுக்கும், நமது நண்பர்கள், உறவினர்கள், நமது குடும்பத்தினர் அவங்களுக்கும் அது பெருமை தான். அப்போ அவங்க நம்மளை பற்றி சொல்லிப்பாங்க. அவன் நேர்மையான பையன், அல்லது நேர்மையான பொண்ணு. என் மகன் வந்து ரொம்ப நேர்மையானவ, என் மகன் வந்து ரொம்ப நேர்மையானவன், அப்படி என் பேரன் இருக்கானே அவன் ரொம்ப நேர்மையானவன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போது அது நாம் நேர்மையாக இருக்கிறது நம்மை சார்ந்தது அல்ல. நமக்கு மட்டும் அது பெருமை தருவதில்லை, நம்மை சார்ந்தவர்களுக்கும் அது பெருமை தரும். அதே நேரத்தில் நாம் நேர்மை தவறுறோம் அப்படின்னா அது நமக்கும் சிறுமையை தரும். நமக்கு மட்டும் சிறுமையை தராது, நம்மை சார்ந்தவர்களுக்கும், நமது குடும்பத்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் சிறுமை தரும். நாம் மட்டும் தலை குனிய மாட்டோம், அவங்களும் தலை குனிவாங்க. அவங்களுக்கும் அது சிறுமை தான். நாம் வந்து நேர்மை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அவங்களும் வெளியில் தலை காட்ட முடியாது. அது மாதிரி தான் இப்போ உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது நமக்கு பெருமையை தரும். ஒரு மாமிசம் சாப்பிட மாட்டார், அதெல்லாம் ஒரு பெருமை தருகிற ஒரு விஷயம். மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமை தருகிற ஒரு விஷயம். ஒரு மனித உணவை மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட மாட்டார். தானிய உணவுகளை சாப்பிட மாட்டார். மனித உணவுகள், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள் இதை மட்டும்தான் சாப்பிடுவார் அப்படிங்கிறது ஒரு உணவு கட்டுப்பாடு. அது ஒரு பெருமை தருகிற ஒரு விஷயம். அது நமக்கு மட்டும் கிடையாது. இப்போ நான் அதை கடைபிடிக்கிறேன்னா எனக்கு மட்டும் அது பெருமை தருகிற விஷயம் கிடையாது. என்னை சார்ந்தவர்களுக்கும், என் நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், குடும்பத்தினர்களுக்கும் எல்லாருக்குமே அது பெருமையை தருகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இப்போ நாம் மட்டுமே நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறேங்க, நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், பல்வேறு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். மாமிசம் சாப்பிடுவதற்கான, பிரியாணி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும்போது, இல்லை நான் பிரியாணிலாம் சாப்பிட மாட்டேன், நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லுவோம் அந்த இடத்துல. அப்போது அது நமக்கு மட்டும் பெருமை நாம் மட்டும் சொல்ல மாட்டோம். நம்மளை சார்ந்தவர்களும் நம்மளை பற்றி சொல்லுவாங்க. அவன் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டான், அல்லது என் பொண்ணு வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டா, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகள் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்போது அந்த மகளோட அம்மா வந்து பெருமையாக சொல்லிப்பாங்க 4 பேர்கிட்ட. அந்த மகளும் சொல்லிப்பான், நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த மகளோட அம்மா, அப்பா, அண்ணன், உறவினர்கள், தாத்தா, பாட்டி எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு மகனோ மகளோ உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறாங்கன்னா அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே சொல்லுவாங்க, அவன் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு, டீ எல்லாம் குடிக்கவே மாட்டாப்புல, காஃபிலாம் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் அதை பெருமையாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நாம் வந்து அந்த உணவு கட்டுப்பாட்டை மீறுறோன்னு வைங்க, அது வந்து இப்போ எப்படி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது நமக்கும் பெருமை தரும், அதுபோல் நம்மை சார்ந்தவர்களுக்கும், நமது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் அவங்களுக்கும் அது பெருமை தரும். ஏன்னா அவங்களும் அதை பற்றி பேசுவாங்க, நம்மளை பற்றி 4 பேர்கிட்ட இருக்கும்போது 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நாம் அந்த உணவு கட்டுப்பாட்டை மீறணும்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு மட்டும் சிறுமையை தராது, நமக்கு மட்டும் அவமானத்தை தராது, நம்மை சார்ந்தவர்களுக்கும், நமது குடும்பத்தினர், நம்மை பற்றி பெருமையாக பேசிய நமது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் அவங்களுக்கும் அது சிறுமையை தரும், அவமானத்தை தரும். நம்மளை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பாங்க, அவன் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டான், அவன் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டான், காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகை இதைத்தான் சாப்பிடுவான் அவன், மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவான் அவன் அப்படின்னு நம்மளை பற்றி நம்ம குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாருமே பெருமையாக பேசியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம் வந்து டக்குன்னு அந்த உணவு கட்டுப்பாட்டை மீறி நான்வெஜ்லாம் சாப்பிட்றோன்னு வைங்க, பிரியாணியை பார்த்தோன்னே போய் உட்காந்துடுறோம், சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், அது நம்மளை பற்றி பெருமையாக பேசுனாங்க பார்த்தீங்களா, அந்த நமது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் அவங்களுக்கு அவமானத்தை தரும். என்னடா உன்னை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படி நீ வந்து உணவு கட்டுப்பாட்டை மீறிட்டியே அப்படின்னு. அதனால் அது எனக்கும், என்னை பற்றி பெருமையாக பேசுனாங்கன்னா எனக்கும் நான் அந்த உணவு கட்டுப்பாட்டை மீறினேன்னா எனக்கும் அவமானம், என்னை சார்ந்தவர்களுக்கும் அவமானம். அதனால் எப்போவுமே வந்து உணவு கட்டுப்பாடுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம், சுயமரியாதை சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதோ தனிப்பட்ட முடிவு கிடையாது. அதனால் வந்து தனிப்பட்ட ஒரு முடிவு, விருப்பம் சார்ந்தது, அதை மீறலாம், மீறாமல் போகலாம், அதனால் பிறருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அப்படி கிடையாது. இப்போ ஒருத்தர் திருடுறான்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ அவமானமோ அது மாதிரி தான் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு பெருமை, அந்த உணவு கட்டுப்பாட்டை மீறும்போது அந்த குடும்பத்துக்கு அது சிறுமை. குடும்பம் மட்டும் கிடையாது, அந்த நபரை சார்ந்த அனைவருக்குமே. அதுபோல் தான் திருடுனா எப்படி அந்த நபரை சார்ந்த அனைவருக்குமே தலைகுனிவை ஏற்படுத்துமோ அது மாதிரி தான் ஒரு உணவு கட்டுப்பாடு என்பது நேர்மையான செயல். உணவு கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ஒரு திருடுற மாதிரி தான், ஒரு நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை.
ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, கட்டுப்பாடே கிடையாது. ஒரு கட்டுப்பாடு இல்லாத, ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் உணவு கட்டுப்பாட்டை மீறுவாங்க. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் உணவு கட்டுப்பாட்டை மீறுவாங்க. அதனால் உணவு கட்டுப்பாட்டை அடிக்கடி மீறிட்டு இருக்கக்கூடாது. அது நமக்கு மட்டும் அவமானத்தை தராது, நம்மை சார்ந்தவர்களுக்கும் அவமானத்தை தரும் என்பதை புரிந்து கொண்டு பொறுப்புணர்வோடு அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். சும்மா அது தனிப்பட்ட விருப்பம் கிடையாது, தனிப்பட்ட விருப்பம் என்பது கிடையாது. அதனால் பெரியவங்க என்ன பண்ணணுன்னா, சின்னவங்களை சின்னவங்ககிட்ட உள்ள நல்ல விஷயங்களை பாராட்டி பேசணும். அப்போ தான் சின்னவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க எதையெல்லாம் நல்ல விஷயம் நம்மக்கிட்ட கவனித்த நல்ல விஷயங்களை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அதை மீறினாக்கா அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தலைகுனிவு கிடையாது, அதை பற்றி பெருமையாக பேசுனாங்க பாருங்கள் பெரியவங்க, அவங்களுக்கும் அது தலைகுனிவை தரும். அதனால் சின்னவங்க சிறியவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை பாராட்டி பேசுகிற வழக்கம் பெரியவர்களுக்கு எப்போவுமே இருக்கணும். அப்படி பேசும்போது தான் அந்த நல்ல விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிக்கணுங்கிற அந்த பொறுப்புணர்வு சிறியவர்களிடம் ஏற்படும். அதனால் நீங்கள் ஒரு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்கன்னா அந்த பசங்களோட நல்ல விஷயங்களை பாராட்டி அந்த பசங்க காது படவே பேசணும், பலரோட முன்னிலையிலும் பேசணும். 4 பேர் இருக்கும்போது அவனுடைய நிறைகளை பேசணும், நிறைகளை பாராட்டி பேசணும். அப்போ தான் அந்த சிறியவர்கள் இருக்காங்கள, பெரியவங்கள் எதெல்லாம் குறிப்பிட்டு பாராட்டி பேசுனாங்களோ அந்த பழக்கத்தை நான் கடைபிடிக்கணும். அவங்களுக்கும் அது பெருமை. அப்போது அந்த பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் அது அவர்களுக்கு பெருமையை தரும். அதை நம்ம மீறணும் அப்படின்னா அந்த பெரியவர் நம்மளை நம்பி பாராட்டி பேசினா அந்த பெரியவர்களுக்கு சிறுமையை தரும். அதனால் பொறுப்புணர்வோடு அந்த நல்ல வழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த விழிப்புணர்வு அது சிறியவர்களுக்கு ஏற்படும். அதனால் பெரியவர்கள் பெற்றோர்கள் தனது பிள்ளைகளை பற்றிய நிறைகளை பலரிடமும் பாராட்டி பேச வேண்டும். அப்போ தான் பெற்றோர்கள் அதை பெருமையாக தான் பேசுவாங்க. என் பிள்ளை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலையில் எழுந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அதை பலரோட முன்னிலையிலையும் பாராட்டி பேசும்போது அந்த பெற்றோர்களுக்கு பெருமையாக இருக்குது, தனது பிள்ளைகளிடம் இவ்வளோ நல்ல பழக்கம் இருக்குது அப்படின்னு பலர்கிட்டையும் பேசி அதை பெருமையாக பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மிடம் உள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நமது பெற்றோர்களுக்கும் பெருமை தருகிறது. அதனால் அந்த நல்ல பழக்க வழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும். இடையிலே விட்டுட்டோம் அப்படின்னா, தொடர்ந்து கடைபிடிக்காமல் கைவிட்டு விட்டோம் என்றால், அந்த நல்ல பழக்க வழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்காமல் போய்விட்டால் அது நமக்கு மட்டும் சிறுமை தராது, நமது பெற்றோர்களுக்கும் சிறுமையை தரும். நமது பெற்றோர்களுக்கு நம்மால் ஏற்பட்ட அந்த பெருமை அத்துடன் இல்லாமல் போய்விடும், சிறுமையை தந்துவிடும் அப்படின்னு அந்த சிறியவர்கள் இந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா நினச்சிக்கிட்டு அந்த நல்ல பழக்க வழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிப்பாங்க. அதனால் பெற்றோர்கள் வெறும் சோறு மட்டும் கொடுத்துட்டா போதாது, பிள்ளைகளை பற்றி 4 பேர்கிட்ட பெருமையாக பேசுவது அது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த பாராட்டி பேசுகிற மாதிரி, மேடையில் பாராட்டி பேசுகிற மாதிரி. ஒரு மேடைங்கிறது என்னது, ஒரு இயல்பான வாழ்க்கையில் எல்லாமே மேடை தான். நீ திண்ணையில் உட்காந்து பேசினாலும் சரி, நடந்துக்கிட்டே பேசினாலும் சரி, எல்லாமே மேடை தான். அப்போ பாராட்டி பேசுகிறேன்னா மேடையில் பாராட்டி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். எளிமையான வாழ்க்கையில் எல்லாமே மேடை தான். மேடைனா அது ஸ்டேஜி, அங்கே தான் மைக் இருக்கும் அப்படிலாம் ஒன்று கிடையாது, எல்லாமே மேடை தான். எளிமையான வாழ்க்கையில் எல்லாமே மேடை தான். அதனால் இந்த பாராட்டி பேசுகிறதுக்கு எளிமையான வாழ்க்கையில், இயல்பான வாழ்க்கையில் பிள்ளைகளை பற்றி பெற்றோர்கள், சின்னவங்களை பற்றி பெரியவங்க பாராட்டி பேசுகிற வழக்கம், பெருமையாக பேசணும். இப்போ தான் சின்ன பசங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மிடம் உள்ள நல்ல விஷயம் நமக்கு மட்டும் பெருமை அல்ல, அது நம்மை விட பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை. அதனால் அந்த நல்ல விஷயத்தை விடாமல் கடைபிடிக்கணும். அதை மீறணும், அதை கைவிட்டு விட்டோம் என்றால், அந்த நல்ல பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்காமல் போய்விட்டோம் என்றால் அது நமக்கு மட்டும் சிறுமை அல்ல, நம்மிடம் உள்ள நல்ல பழக்கங்களை பற்றி பெருமையாக நினைத்து கொண்டிருக்கும் நமது பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அது சிறுமையும் அவமானத்தை தரும். அதனால் பொறுப்புணர்ச்சியோடு நல்ல பழக்க வழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அந்த சின்ன பசங்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு பொறுப்புணர்வோடு பிள்ளைகளை பற்றி பாராட்டி பேசணும். அதனால் பாராட்டி 4 பேர் மத்தியில் பேசுகிற வழக்கத்தை கடைபிடிக்கணும்.